தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு காவல்துறையினர் விதித்துள்ள நிபந்தனைகளில் முக்கியமான சிலவற்றை விவரிக்கிறார் செய்தியாளர் காமராஜ். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் அரசியல் மாநாடு விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வி சாலையில் 23ஆம் தேதி நடைபெறுவதற்கு காவல்துறை சார்பில் 33 நிபந்தனைகளுடைய அனுமதியை கொடுத்திருக்கிறாங்க. மாநாடு நடைபெறும் பகுதி தேசிய நெடுஞ்சாலை பகுதிக்கு அருகே இருக்கிறதுனால போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் மாநாடு நடத்த வேண்டும். பார்க்கிங் வசதியிலிருந்து மக்கள் மாநாட்டு இடத்துக்கு வருபவர்களுக்கு இடையேயான இந்த இடைப்பட்ட தூரத்தில் தடுப்புகள் அமைக்க வேண்டும். அதாவது பார்க்கிங் செல்லக்கூடிய அந்த பார்க்கிங் போகக்கூடிய வழியில வாகனங்கள் உள்ளே அந்த மாநாடு நடைபெறும் இடத்திற்கு வாகனங்கள் வரக்கூடாத அளவிற்கு தடுப்புகள் அமைக்க வேண்டும். கொடி அலங்கார வளைவுகள் மற்றும் பேனர்கள் போன்றவை விபத்துகள் ஏற்படும் நிலையில் உள்ளதால் அது போன்றவை தவிர்க்கலாம் எனவும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் அடிப்படை வசதிகளை உறுதி செய்ய வேண்டும். மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதற்கான முன்னேற்பாடுகள் என்னென்ன செய்ய வேண்டும் அதனை செய்ய வேண்டும். பொதுப்பணித்துறை பொறியாளரிடமிருந்து மேடையின் உறுதித்தன்மைக்கான சான்று பெற வேண்டும். அதே போன்று கூம்பு வடிவ ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தக்கூடாது, வான வேடிக்கைகள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது என தெரிவிச்சிருக்காங்க. இந்த பகுதி அதாவது மாநாடு திடல் அமைய உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிணறுகள் திறந்தவெளி கிணறுகள் இருக்கிறதுனால விபத்துகள் ஏற்படும் என்பதாலும் மாநாட்டு திடலுக்கு அருகே தண்டவாளங்கள் அதாவது ரயில் செல்லக்கூடிய தண்டவாள பகுதி இருக்கிறதுனாலும் அந்த பகுதிக்கு யாரும் செல்லாத வண்ணம் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்காங்க. மேலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கும் மக்கள் அங்கிங்கு நடமாட இருக்கும் தன்னார்வலை கொண்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரிவிச்சிருக்காங்க. தற்போது அதாவது ஏற்கனவே முதல் மனுவில் 1,50,000 பேர் கலந்து கொள்வார்கள் குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் 2வது மனுவில் 50,500 பேர் மட்டுமே கலந்து கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. அதன் மூலமா அதாவது இவர்களுக்கான பாதுகாப்பு மட்டும் நாங்கள் வழங்குவோம். 1,00,000 பேர் வந்தாங்கன்னா அந்த பாதுகாப்பு வழங்குவதற்கு கட்டுப்படுத்துவதற்கும் கட்சி நிர்வாகிகளும் தன்னார்வலை கொண்டு அங்க பணியில் ஈடுபடுத்த வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதி மாநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு குடிநீர் வசதி தங்கு தடையின்றி கிடைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்காங்க. இந்த மாநாட்டிற்கான இந்த 33 நிபந்தனைகளுக்கான பதிலையும் மீண்டும் அவர்களது காவல்துறை ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மாநாடு நடைபெற வேண்டும். அதனை மீறி செயல்பட்டால் அந்த மாநாடு நடத்துபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படவும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதனால இந்த மாநாட்டிற்கான நிபந்தனைகள் அந்த 33 நிபந்தனைகளுக்கான பதில்கள் அவர்கள் தெரிவிக்க வேண்டும். தெரிவித்ததற்கு மட்டுமல்லாம இந்த மாநாட்டுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதனால இந்த பகுதிகள் அதாவது மாநாட்டு திடல் பகுதிகளில் மேடை அமைப்பதற்கான பணியை மேற்கொள்வதற்கு கட்சி நிர்வாகிகளும் உற்சாகம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. விழுப்புரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சீமானுடன் காமராஜ், விழுப்புரம்.